ஹலோ. கேத்தி, சொல்லுங்க நான்சி. ஒரு மூவி ஒன்று கேட்டாங்க, ஒரு ப்ராஜெக்ட். அது சரி. நல்லா பெரிய பேனர் தான். பட் சரி. என்னன்னா அதுக்கு மொட்டை அடிக்க சொல்றாங்க. ஐயோ ஐயோ. என்ன மூவி? யார் ஹீரோ? அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? முருங்கக்கா சிப்ஸ்ன்னு சொல்லி ஒரு மூவி ஆடிஷனுக்காக போய் அதுல்யா தான் ஹீரோயினா பண்ணாங்க, சாந்தனு சார் தான் ஹீரோவா பண்ணாங்க. அதுல்யா மேம் கூட பேசுற மாதிரி டயலாக்ஸ்லாம் இருக்கு, நீ பேசுவியா அப்படின்னு கேட்டாங்க. பேச தெரியாது, பட் நான் இல்ல சார் பேசிடுவேன். எடுத்தது டபுள் மீனிங் டயலாக் வந்து, சார் நாங்க இது பேசணுமா? என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸா பண்ணவங்களுமே அதை யோசிச்சாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போட்டோ ஷூட்ஸ் இருந்துச்சு சீரியலுக்காக. அப்போ நான் தங்கச்சி ரோலுக்கு தான், நான் ஹீரோவோட தங்கச்சி ரோல் நானு. அப்போ என்ன மாதிரி இன்னும் 2 பொண்ணுங்க வந்திருந்தாங்க. லைக் என்னடா இது, நம்மள தானே தங்கச்சி சொன்னாங்க, ஒருவேளை நீலாம் என்ன அழகா இருக்குன்னு என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட, என் வீட்டு வேலைக்காரி கூட உன்னை விட சூப்பரா இருப்பா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, நீயே கிளம்பி உன் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு போயிரு, இல்ல கழுத்து புடிச்சு வெளியே தள்ள வேண்டியிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் 1.5 years ஆக போகுது சீதாராமன் ஸ்டார்ட் ஆகி. இப்போ பாசிட்டிவா மாறினதும் சடனா டக்குன்னு கரிசனையா பார்க்க வரல. டைரக்டர் சொல்றாரு, முறைக்காதம்மா, நார்மலா பாரு. நிறையவே திட்டிருக்காங்க. சீதாவை கத்தி எடுத்துட்டு குத்துற மாதிரி எல்லாம் சீக்வென்ஸ் பண்ணிருக்கோம், நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கோம், அந்த கடத்துற சீக்வென்ஸ்க்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணிருப்போம், ரோட்ல விட்டு போயிருப்போம். அந்த மாதிரி சீக்வென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் திட்டிருக்காங்க. நேத்து கூட அப்படிதான் நடந்தது. சீதாராமன்ல பண்றீங்களா, இப்ப கூட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சீதாராமன்ல. ஆமாங்க, நான் தான். பரவாயில்ல, ஒரு வழியா திருந்திட்டீங்களே, அவங்க போட்டு எவ்வளவு படாப்படுத்திருக்கீங்க, பரவாயில்ல ஓரளவுக்கு திருந்திட்டீங்களேன்னாங்க. என்னங்க சொல்ல வரீங்க இப்போ? இப்போ இந்த இன்டர்வியூல கூட நான் பாசிட்டிவ்னு நீங்க யாருன்னா சொல்லிட்டீங்க, சத்தியமா அதை வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. என்ன இன்டர்வியூல போய் உருட்டுனியா அப்படின்னு கேட்பாங்க. என் வீட்டுல அம்மானா, உனக்கு ஏத்த கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா நான் நெகட்டிவ் நல்லா பண்றேன், அதுதான். Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ஹலோ நான்சி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அஞ்சலியா வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு அந்த ஜேர்னி? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போயாச்சு இப்போ. அப்ப கூட பாசிட்டிவாவே இருக்கீங்க பாத்தீங்களா? இல்ல, தட் இஸ் அஞ்சலி. நம்ம பர்சனலி பாசிட்டிவ் தான், பட் ஆனா பண்ற விஷயங்கள் நெகட்டிவ் பண்றது ரொம்ப பிடிக்கும். சோ நெகட்டிவ்ல இருந்து இப்போ பாசிட்டிவ் சேஞ்ச் பண்ணது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, நல்லா தான் இருக்கு. சூப்பர். ஸோ நீங்க வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மீடியால. ஸோ எங்கேருந்து இந்த ஜேர்னி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ எப்பயுமே நம்மளாம் டிவி பார்த்தோன்னே நம்மளும் உள்ள போனோம்ப்பா அப்படின்னு இருந்ததா? எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? லைக் அக்கா ஆல்ரெடி நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அக்கா மூலயமா தான் வந்து மீடியாவுக்கு நான் உள்ள வந்தது. முருங்கக்கா சிப்ஸ்ன்னு சொல்லி ஒரு மூவி ஆடிஷனுக்காக போயிருந்தேன், லிப்ரா ப்ரொடக்ஷன். ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் போனப்ப ஒன்றுமே தெரியாது, ஆக்டிங் பற்றி தெரியாது, மீடியா பற்றி தெரியாது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கூட தான் போனேன். போனதுமே செலக்ட் ஆயிட்டேன். ஓகே ஓகே சொல்லிட்டாங்க. லைக் 1 month 2 months மூவி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரொம்ப பயங்கர ஃபியர் எனக்கு. ஏன்னா அதுல்யா தான் ஹீரோயினா பண்ணாங்க, சாந்தனு சார் தான் ஹீரோவா பண்ணாங்க. அதுல்யா மேம் கூட பேசுற மாதிரி டயலாக்ஸ்லாம் இருக்கு, நீ பேசுவியா அப்படின்னு கேட்டாங்க. பேச தெரியாது, பட் நான் இல்ல சார் பேசிடுவேன் அப்படின்னு சொன்னதும் அவரு அப்ரிஷியேட் பண்ணாரு, கான்ஃபிடென்ட்டா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான். ஃபர்ஸ்ட் அந்த மூவி தான் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் சீரியல்ஸ் எல்லாம். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் மூவி இப்ப அந்த இது எடுக்கும்போது நிறைய வந்து டபுள் மீன் டயலாக்ஸ் இருக்கும் அதுல. ஸோ அது உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்க தயக்கமா இருந்ததா? எப்படி உங்களுக்கு அது? இல்ல, ஆப்வியஸ்லி நமக்கு வந்து மீடியாவே ஒண்ணும் தெரியாது. ஆமா. அப்பெல்லாம் வந்து ரொம்பவே பேசவே மாட்டேன், ரொம்ப கம்மியா தான் பேசுவேன். ஸோ எடுத்தது டபுள் மீனிங் டயலாக் வந்து, சார் நாங்க இது பேசணுமா? என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸா பண்ணவங்களுமே அதை யோசிச்சாங்க. அப்போ அவரு சொன்னாரு, இல்லம்மா ரொம்ப நிறைய டயலாக்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆக்சுவலி நாங்க பேசினதை விட அங்க நிறைய எக்ஸ்ட்ரா டயலாக்ஸ் இருந்துச்சு. ஸோ இல்ல நாங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறோம்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து ஓகே இவ்வளவு பேசுங்க போதும் அப்படின்னாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. அண்ட் எப்பயுமே மீடியாங்கும் போது எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். சரி போறோமா, பண்ணலாமா இப்படிங்கிறபோது நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க ஃபர்ஸ்டே? சரி ஓகேப்பா ட்ரை பண்ணலாம்னு எப்படி உங்களுக்கு அந்த விஷயம் வந்து கான்ஃபிடென்ட்? அக்கா தான் கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க, அக்காவும் அம்மாவும் தான். நீ வந்து ட்ரை பண்ணு, எதுவுமே வராதுன்னு சொல்லாத, ட்ரை பண்ணிட்டு வரலன்னா ஓகே ஃபைன், பட் ஆனா ட்ரை பண்ணாம வரலன்னு சொல்லாத, சோ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி ட்ரை பண்ணதுதான். சரி வருதோ இல்லையோ சும்மா ட்ரை பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்ததுதான். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சோ மீடியாக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மீடியாக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஹோட்டல் மேனேஜர், அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில தான் படிச்சிருக்கேன். ஸோ ஹோட்டல் மேனேஜரா ஒர்க் பண்ணேன். கரெக்டா லாக்டவுன் பீரியட் வேற இல்லையா, ஸோ லாக்டவுன்ல ஒர்க் குவிட் பண்ணிட்டேன். லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா இந்த
ஆக்டிங் ஃபீல்ட் ஓகே. வந்துச்சு. ஹோட்டல் ஸோ மேனேஜ்மென்ட் டூ ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்னு நீங்க உங்க லைஃப் வந்து ஹீரோயின் மாதிரி தெரியறனா? ஏங்க உங்கள பார்த்தாலே ஹீரோயின் தான் சொல்றாங்க. வாட் இஸ் திஸ்? தேங்க் யூ சோ மச். சூப்பர். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ சீரியல் அப்படிங்கும்போது நம்ம ஃபிலிம் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே ஜர்னி இல்லாம நீங்க ஏன் சீரியல் சூஸ் பண்ணி? சீரியல் எனக்கு மூவி போறது பத்தி ரொம்ப பயம். கான்டெக்ட்ஸ் பெருசா இல்ல. அக்கா ஆல்ரெடி வந்து சீரியல் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அதனால சில கான்டெக்ட்ஸ் இருந்துச்சு. சரி சீரியல்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி கத்துக்கலாம். ஏன்னா சீரியல்ல வந்து நமக்கு இப்போ ரெகுலர் பேசிஸ்ல ஒர்க் இருந்துட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஸோ அப்படி ட்ரை பண்ணதான் ஃபர்ஸ்ட் சீரியல். ஸோ சீரியல் தான் பிக்கப் ஆச்சு. ஸோ அப்படியே நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் சீரியல் வந்து. ஸோ சீரியல் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ Superb. இதுல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுலயே நம்ம நல்லா சஸ்டெயின் ஆகி வளர்ந்து காட்டணும் அப்படிங்கிற தாட் தான். நைஸ். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த சீரியல்ல 3 பேர். ம். ஸோ அப்போ வந்து நீங்க யோசித்தீங்களா? என்னப்பா 3 பேருங்கிறாங்களே! நம்ம தனியா தெரிவோமா? இப்படிலாம் நீங்க யோசித்தீங்களா? வாட் வாஸ் யுவர் கால் ஆன் தட் டைம்? ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் இருந்துச்சு சீரியலுக்காக. அப்போ நான் தங்கச்சி ரோலுக்கு தான் நான் ஹீரோவோட தங்கச்சி ரோல் நானு. அப்போ என்ன மாதிரி இன்னும் 2 பொண்ணுங்க வந்திருந்தாங்க. லைக் என்னடா இது நம்மள தானே தங்கச்சி சொன்னாங்க. ஒருவேளை திரும்பி ஆடிஷன் பண்ணுவாங்களோன்ற தாட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, இல்ல ஹீரோட சிஸ்டர் நீ தான். உன்னோட சித்தப்பா பசங்க, உனக்கு சிஸ்டர்ஸ் தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி எல்லா சீன்லயும் நாங்க 3 பேர் தான் இருப்போம். ஆமா, பாத்திருந்தீங்கன்னா Three Roses மாதிரியே த்ரீ வருவீங்க. ரோசஸ் தான் ஆமா. எங்களோட நேமே. ம். ஸோ யோசிச்சிருக்கோம். நாங்களே யோசிச்சிருப்போம். லைக் நம்ம 3 பேர் எல்லா சீக்வென்ஸ்லயும் எல்லா விஷயத்துலயும் 3 பேரே இருக்கோம். ஸோ நம்ம தனியா தெரியுமா அப்படின்ற தாட் இருந்துச்சு. பட் ஆனா அது நல்லா ரீச் ஆச்சு. சூப்பர். ஸோ ஹாப்பி தான். ஸோ என்ன ஆடிஷன் வந்து உங்களுக்கு என்ன இது குடுத்தாங்க? சீரியல் இதுல என்ன மாதிரி சீன்லாம் குடுத்தாங்க? சீதாராமம். எஸ். சீதாராமன் ஆடிஷன் போயிருந்தப்ப நெகட்டிவ் தான் சொன்னாங்க. லைக் நெகட்டிவ் மீன்ஸ் உனக்கு வந்து அந்த ஹீரோயினை பிடிக்காதுமா, உன் அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணிடுவான். ஸோ வந்து அவளை வெறுக்குவ, ரொம்ப வெறுத்து பேசுவ. ஸோ அந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்ஸ் கொடுத்தாங்க. நீ வந்து இந்த வீட்ல இருக்கக்கூடாது, நீ இந்த வீட்டை விட்டு போயிரு, என் அண்ணனுக்கு உன்னை விட அழகான பொண்ணு கிடைப்பாங்க, என் வீட்டு வேலைக்காரி விட உன்னை விட அழகா இருப்பா. லைக் இந்த மாதிரி அவளை நான் எதிர்த்து பேசுறேன். எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க? பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க பாப்போம். இப்போ ஆமா. டைலாக் அவ்வளவு ப்ராப்பரா ஞாபகம் பரவாயில்லைங்க. நீங்களே இதெல்லாம் கூட போட்டு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க. நீலாம் என்ன அழகா இருக்குன்னு என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட, என் வீட்டு வேலைக்காரி கூட உன்னை விட சூப்பரா இருப்பா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீயே கிளம்பி உன் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு போயிரு, இல்ல கழுத்து புடிச்சு வெளியே தள்ள வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? ஸோ வந்து உடம்புக்குள்ள அப்படியே ஒரு நெகட்டிவ்னஸை பூத்தி அப்படி ஒரு ஆடிஷன் நீங்க வந்து கொடுத்துட்டீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருப்பாங்களே, நீ செலக்ட் ஆயிட்டீங்க வாங்க அப்படிங்கும்போது வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பெக்ட்? ஆக்சுவலி எனக்கு காலே வரலைங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் போயிருந்த அன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த டெஸ்ட் ஷூட்ஸ் எல்லாம் வந்து நாங்க சேனல்ல கொடுக்குறோம், இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கன்ஃபார்ம் ஆயிடும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 2 டேஸா கால் வரவே இல்லை. நான் நினைச்சிட்ட போச்சு அவ்வளவுதான், சரி ஓகே போகும் போலதான் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு நானே கால் பேக் பண்ணேன். என்ன உனக்கு தெரியாதாம்மா நீ செலக்ட் ஆயிட்ட? எனக்கு யாருமே சொல்லலைங்க. இல்லம்மா நீ செலக்ட் ஆயிட்ட, ஃபைனல் பண்ணிட்டோம், ஷூட் ஸ்டார்ட் ஆகி இன்னும் ஒரு 1 months 2 months ஆகும், ஸோ அதுக்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு நெகட்டிவ்லாம் வருது போல. சரி ஓகே. ஏன்னா டைரக்டர் அந்த சார் கூட ஒர்க் பண்றதுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு பயங்கர பெரிய ஆள் சார். ஸோ சாரோட ப்ராஜெக்ட்ல நம்ம ஒர்க் பண்றோங்கிறது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் டே செட்ல போயிட்டு நெகட்டிவா இப்போ டயலாக் பேச போறீங்க. ஹவ் வாஸ் தட் ஃபீலிங்? ஐயோ சுத்தமா வரலைங்க. சார் எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க கூட வந்து ஒர்க் பண்ண போறோம்னு நினைச்சதே வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு. அப்போ எடுத்ததுமே திட்டுற மாதிரி தான் டைலாக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வரல, ரொம்ப பயமா இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு பண்ணேன். அப்போ டைரக்டர் சொல்லி கொடுத்தாங்க, இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா பாரு, இன்னும் கொஞ்சம் கோவமா, உனக்கு பிடிக்கல அவளை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு, அப்ப நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ, அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் சார் வேலை வாங்குவாங்க. ஸோ அப்படி அது ரொம்ப ஈஸியாகவும் ஆயிடுச்சு. சார் கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். ஓகே. இப்போ நெகட்டிவ்ல இப்போ பாசிட்டிவா வேற ஆயிட்டீங்க. இப்போ அது எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம நெகட்டிவ் வந்து கொஞ்சம் கோவமா பண்ணிடலாம். இல்லைங்க, கண்டிப்பா கஷ்டம் தான் பாசிட்டிவ் பண்றது. பிகாஸ் 1 year ஆல்மோஸ்ட் 1 year ஃபுல்லாவே நெகட்டிவ் பண்ணிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் 1.5 years ஆக போகுது சீதாராமன் ஸ்டார்ட் ஆகி. இப்போ பாசிட்டிவா மாறினதும் சடனா டக்குன்னு கரிசனையா பார்க்க வரல. அந்த ஹீரோயினை முறைச்சே பார்த்து பழகிட்டோம். ஸோ திடீர்னு கரிசனையா பார்க்கறதுக்கு சத்தியமா வரல. அப்போ வந்து டைரக்டர் சொல்றாரு, முறைக்காதம்மா, நார்மலா பாரு, நார்மலா பாருன்னு. நானும் நார்மலா பார்க்க ட்ரை பண்றேன், பட் ஓகே வர மாட்டேங்குது. ஸோ அது நம்ம அப்படியே நடிச்சுட்டா அப்படியே வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அந்த கேரக்டர். Okay. ஸோ இப்போ அதுல இருந்து கொஞ்சம் சேஞ்ச் கொடுக்கணும்.
ஓகே. அண்ட் நெறைய பேர் வந்து உங்கள பார்க்கும்போது சொல்ற விஷயம்னா, சரி இவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் தானே. இவங்க ஏன் ஒரு தங்கச்சி ரோலுக்கு வந்தாங்க? இந்த 3 பேர்ல இவங்க ஓரளவுக்கு நல்லாவே தெரியிறாங்க. இவங்களோட அந்த ஆக்ஷன்ஸ் தான் நல்லாவே தெரியுது. ஏன் இவங்க ஹீரோயின் ட்ரை பண்ணாம இந்த ஒரு ரோலுக்கு வந்தாங்க? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் தட்? ஆக்சுவலி என்ன நான் ஹீரோயினா எப்பயுமே பார்த்ததே இல்ல. என் கூட இருக்கிற நெறைய பேருக்கு தெரியும். நான் வந்து நான் வந்து ஹீரோயின் ஆயிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு செகண்ட் லீட் பண்ணணும்ட்டு ரொம்ப ஆசை. ஓகே. சீரியல் பொறுத்தவரைக்கும். பிகாஸ் செகண்ட் லீட்ல தான் நெகட்டிவ் ம். வரும். ஹீரோயினா இருந்தா நெகட்டிவ் இல்ல. சோ செகண்ட் லீட்ஸ் வந்து நெகட்டிவ் தான் பண்ணுவாங்க. அதனால எனக்கு செகண்ட் லீட் பண்ண தான் ஆசை. ஹீரோயினா நான் என்னைக்குமே பார்த்தது இல்ல. பட் ஓகே. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க, "ஏன் நீ ட்ரை பண்ணக்கூடாது? நல்லா ம். தானே இருக்க. ம். ஏன் நீ பண்ண மாட்ற? ஃபர்ஸ்ட் நீ உன்ன பிலீவ் பண்ணு." என் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸே அதான் சொல்லுவாங்க. என் கூட ஒரு 2 பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, ஆமா. ஐஷு அண்ட் பிரியா. அவங்களுமே அதான் சொல்லுவாங்க. "நீ ஃபர்ஸ்ட் உன்ன பிலீவ் பண்ணு. ஓகே. நீயும் உன்ன ஹீரோயினா திங்க் பண்ணுன்னு." பட் எனக்கு அப்படி தெரியல. மத்தவங்களுக்கு அப்படி தெரிஞ்சா சந்தோஷம் தான். நைஸ். அது அந்த மாரி சீரியல் அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளேயே போயிட்டு, அவங்க வீட்ல ஒரு பொண்ணா நம்ம மாறியிருப்போம். ம். ஸோ உங்கள வந்து யாராவது இந்த ஆன்டீஸ்லாம் வந்து திட்டியிருக்காங்களா? நெகட்டிவ் ஷேட்ஸ்லலாம் இருக்கும்போது? நெறையவே திட்டியிருக்காங்க. ம். ஏன்னா, சீதாவ கத்தி எடுத்துட்டு குத்துற மாரியெல்லாம் சீக்வென்ஸ் பண்ணியிருக்கோம். நெறைய ம். டார்ச்சர் பண்ணியிருக்கோம். அந்த கடத்துற சீக்வென்ஸ்க்குலாம் நெறைய ஹெல்ப் பண்ணியிருப்போம். அவள ரோட்ல விட்டு ம். போயிருப்போம். அந்த மாரி சீக்வென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெறைய பேர் திட்டியிருக்காங்க. முக்கியமா இந்த வயசான ஆன்டிங்கலாம் இருக்காங்கல்ல, எங்கன்னா நான் என் ஏரியால போய் காய்கறி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க போறப்ப, "நீங்க சீதாராமன்ல பண்றதானம்மா?" ஆமா ஆன்டி ஆமா." "ஏம்மா இப்படி பண்ற?" நம்ம டக்குனு ஜாலியா ஏதோ சொல்ல ஆமா. போறாங்கன்னு பெருமையா ஏதோ நெனச்சிருப்போம்ல. சொல்ல போறாங்க போல. ம். ஆமா ஆன்டி நான் தான் அது. "ஏம்மா இப்படி பண்றீங்க? ஏம்மா அந்த பொண்ண இப்படி போட்டு பாடுபடுத்துறீங்க?" ஆன்டி அது கொஞ்சம் ஆக்டிங் தான் ஆன்டி. உண்மையாலாம் கிடையாது." அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளயே, சரி அசிங்கமா போயிடும் உண்மைய சொல்லலாம். நம்மள புகழ வராங்கன்னு நெனச்சு போவோம். ஆனா திட்டுவாங்க. ஓகே. ரீசென்ட்டா ஏதாவது நடந்திருக்கா? இப்போ நேத்து கூட அப்படிதான் நடந்துச்சு. அ. நேத்து வந்து என்னன்னா கொஞ்சம் டீசென்ட்டா போச்சு. ம். வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக போனேன். அப்ப கேட்டாங்க, "சீதாராமன்ல பண்றீங்களா? இப்ப கூட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சீதாராமன்ல." ஆமாங்க நான் தான்." "பரவால்ல ஒரு வழியா திருந்திட்டீங்களே. அவங்கள போட்டு எவ்ளோ பாடாப்படுத்திருக்கீங்க. பரவால்ல ஓரளவுக்கு திருந்திட்டீங்களேன்னாங்க." என்னங்க சொல்ல வர்றீங்க இப்போ? லைக் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. புகழ வர மாதிரி இருக்கும். ஓகே. பட் ஆனா மொக்க பண்ணிட்டு போயிருவாங்க நம்மள. ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலி சந்தோஷமா தான் இருக்கும். பிகாஸ் நம்ம பண்ற விஷயம் அவங்க கிட்ட அது இம்பாக்ட் ஆகுது, ரீச் ஆகுதுங்கிறதே அப்படிதான் தெரியும். ஃபர்ஸ்ட் என்னடா திட்டுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனா அவங்க நெகட்டிவா நம்மள அக்செப்ட் பண்றதுனால தான், நம்மளோட ஆக்டிங் அக்செப்ட் பண்றதுனால தான் நம்ம இங்க இருக்கோம். ஸோ ஹாப்பி தான். ஓகே. ஸோ இதே சீரியல்ல நீங்க நல்லா ஜாலியா ஒரு நெகட்டிவ் அதுக்கப்புறம் ஒரு சுட்டி குழந்தை மாரியே இருந்து, திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு இது உங்க கல்யாணம் அப்படிங்கும்போது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா எனக்கே மக்களுக்கு ஷாக்குங்க. பார்க்கும்போது, "என்னங்க கல்யாணமா?" அப்படின்னு இருந்தது. ஆமா. உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி எப்பவுமே 3 பேருமே குட்டி பசங்க மாரி எதனா ஒண்ணு பண்ணிட்டு, நெகட்டிவா பண்ணிட்டு, வீட்டுக்குள்ள சுத்திட்டு, சித்தி பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படிதான் இருந்துட்டு இருந்தோம். திடீர்னு வந்து அஞ்சலி வந்து லவ் பண்றான்னு. "ஏய் சொல்லவே இல்லன்னாங்க எல்லாரும். எனக்கே தெரியாதுங்க. திடீர்னு சீன் வந்துச்சு. அஞ்சலி லவ் பண்றான்னு இருக்கு. நான் நடிச்சேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி. பட் ஆனா எனக்கே கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு. லைக் திடீர்னு லவ், திடீர் கல்யாணம் எல்லாமே உடனே நடந்துருச்சு. ஸோ ஸோ புதுசா அப்படியே தான் இருந்துச்சு. புதுசா இருந்தது. ஸோ எப்பயுமே ஒரு விஷயம் இருக்கும். நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட்டுங்கும்போது, இவங்க தினமும் இவங்க மூஞ்சிய பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இவங்கள வந்து ஒரு மூவிக்கு கேஸ்ட் பண்ணும்போது எப்பயுமே ஒரு யோசனை இருக்கும். இவங்க அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்களா? இல்ல படத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எப்பயுமே இருக்கும். ம். ஸோ உங்களுக்கு அந்த மாரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா? இருக்கு. லாஸ்ட் வீக் கூட ஒரு மூவி ஆடிஷன் ஒண்ணு போயிருந்தேன். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் அது ஓகே அந்த மாரி சொன்னாங்க. அப்ப டேட்ஸ் எப்படின்னு கேட்கும்போது, "இல்ல சார் 1-15 வந்து சீதாராமன் பண்றேன். ஸோ பேலன்ஸ் 15 டேஸ் தான் ஃப்ரீயா இருக்கேன்னு." 1-15 பிஸியாம்மா? அப்படின்னா, "ஆமா சார் சீரியல் பண்றேன்." "சரி ஓகே. மூவி பண்ணா சீரியல் விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தானே மூவி. அப்ப நீ மூவிக்காக சீரியல விட்டுட்டு வர மாட்டியா?" அப்படின்னு கேட்டாங்க. ஓகே. அப்போ கொஞ்சம் என்னடா இப்படி கேட்குறாங்களே! நான் சொன்னேன், "இல்ல சார் எனக்கான இடத்த கிரியேட் பண்ணி குடுத்த விஷயமே இந்த சீரியல் தான். இன்னைக்கு நான் எல்லாருக்கும் தெரியிறேன் அப்படின்னா, சீதாராமன் சீரியல் அஞ்சலி அப்படியே தான் தெரியும். நான்சியா என்ன யாருக்கும் தெரியல. கண்டிப்பா. ஸோ இந்த இடத்த நான் கிரியேட் பண்ணி வந்ததுக்கு ரீசன் என்னோட சீரியல் தான் சார்" அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே கொஞ்சம் குட்மா பரவால்ல. ஆனா ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவ? ஏன்னா சீரியல், மூவி 2த்தையும் வந்து நீ ஈக்குவலா கொண்டு போ முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியாது. ம், ம். அப்படின்னு சொல்லி கேட்டாரு. பட் எனக்கும் அந்த தாட் இருந்துச்சு. சரி ஓகே. ஓகே லைஃப் எப்படி கொண்டு போதோ அப்படிதானே நம்மளும் போணும். சோ ஓகே. நடக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அண்ட் இப்போ நீங்க ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கான film. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. எஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் ஒரு மூவி பண்ணியிருக்கேன். சூப்பர். இப்போதான் முடிஞ்சுச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. நைஸ். ஸோ செகண்ட் ஒரு மூவி கமிட் ஆயிருக்கேன். ஸோ சூப்பர். எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லலான்ட்டு. கங்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ லைக் ஒரு தேங்க்யூ. நம்மளுக்கு தெரிஞ்ச சீரியல்லே நாங்க போம்போது, நெறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பா. அண்ட் அதே மாதிரி வந்து எப்பயுமே இந்த சீரியல்லாம் பண்ணும்போது, டெய்லி ரொட்டீனாவே நீங்க நெகட்டிவாவே இருக்கிறது, இல்ல பாசிட்டிவாவே இருக்கிறது. ஸோ அத நீங்க
நீங்க எப்படி பிரேக் பண்ணி வெளில வருவீங்க? ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, கொஞ்சம் பிரேக் பண்ணி, இல்ல நான் அப்ப நான்சியா மாறுறேன் அப்படின்னு எப்படி இல்ல வருவீங்க? சம்டைம்ஸ் வந்து வீட்ல இருக்கும்போதே இந்த நெகட்டிவ் வரும் ஃபேஸ்ல. எங்க அம்மா வந்து கேட்பாங்க, "எதுக்குடி இப்படி இப்படி வில்லத்தனமா ஏன்டி பாக்குற?" இல்லம்மா வேலையே இருந்து இருந்து அப்படியே கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி இருக்கும். பட் யூசுவலா சொல்லணும்னா என்ன எல்லாருமே வெளிய வந்து எங்க அம்மா, என் அக்காலாம் என்ன பாய்சன் தான் சொல்லுவாங்க. ஓ! நிஜமாவே நீங்க நிஜமாலுமே அப்படிதானா? பாய்சன் தான் சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் பாசிட்டிவ் சொல்லிக்கிறேன். பட் ஆனா என் அக்கா ஃபோன்ல இப்ப கால் பண்ணா கூட பாய்சன் கால் சேவ் பண்ணி வச்சிருப்பா. எங்க ஏங்க? அம்மாவும் டேஞ்சரஸ் பாய்சன் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏங்க நீங்க அப்படியா? இல்லையே So, பார்த்தா அப்படி எனக்கு தெரியலங்க. தெரியலையே நான் எனக்கு. நல்ல பொண்ணு தாங்க. ஆனா அவங்க தான் அப்படி வச்சிருக்காங்க. ஏன்னு அப்ப தெரியல. கம் ஆன் லெட்ஸ் கெட் டு நோ அபௌட் யூ. வீட்ல என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு வாங்க. இல்ல அக்கா, அம்மா கிட்ட கொஞ்சம் எல்லார்கிட்டயும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பேன். லைக் அப்படி ஸ்ட்ரெயிட்டா எப்படி பாய்ஸ் பேசிடுவேன். வெசக்குற மாரி எதனா ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே. இப்போ அக்கா நெறைய விட்டு குடுப்பா எனக்கு. எனக்கு விட்டு குடுக்கறதே பிடிக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் குடுக்கணும் வீட்ல பிரையாரிட்டி. அது கடைக்குட்டி என்றாலே அது அப்படிதான். பண்ணதுதான். அதெல்லாம் பண்றனால என்ன வந்து பாய்சனாவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சோ ஓகே. எங்க அம்மா ஃபோன்லயும், அக்கா ஃபோன்லயும் அப்படிதான் சேவ் ஆயிருக்கு. சோ வீட்லயே உங்கள பாய்சன் தான் பாய்சன் தான் கூப்பிடுவாங்க. கூப்பிடுவாங்க. நான் இப்ப இந்த இன்டர்வியூல கூட நான் பாசிட்டிவ்னு நீங்க யாருன்னா சொல்லிட்டீங்க. சத்தியமா அத வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. என்ன ஓகே. இன்டர்வியூல போய் உருட்டுனியா? அப்படின்னு கேட்பாங்க. மம்மி அவங்க வந்து நிஜமாவே வந்து ரொம்ப குட் கேர்ள் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கங்க. நம்பவே மாட்றாங்க. நீங்க வெரி ஸ்வீட் கேர்ள் சொல்லிட்டேன் போதும். தேங்க் யூ சோ மச். ஆங்கரா இருக்கிறேன்னு என்னமோ சாட்சி எல்லாம் சொல்றாங்க. இல்ல அதனால வந்து எல்லாம் சொல்லுவாங்க என் வீட்ல அம்மானா உனக்கு ஏத்த கேரக்டர் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா நான் நெகட்டிவ் நல்லா பண்றேன். அதுதான் ஒரு அர்த்தத்திலே இருக்கே. லைக் அந்த What மாதிரி a mummy she is. அப்படிதான் அம்மாலாம் ஸ்ட்ரைட்டா ஓபன் அப்பா பங்கம் பண்ணிடுவாங்க நம்மள. சோ Okay. ம். அதனால எங்க வீட்ல எல்லாம் கலாய்தானு. சோ வந்து ஒரு பாய்சன் கூட நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் கரெக்ட்டா? என்னங்க நீங்களும் இப்பதானங்க சப்போர்ட் பண்ணீங்க. இப்ப எங்க அப்பா தான் எங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டீங்க நீங்க. ஓகே தென். ஸோ எப்பயுமே ஒரு மீடியால இருக்கோம் அப்படிங்கும்போது, நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து எப்பயுமே நம்ம யோசிக்கிற விஷயத்துலாம் இருக்கும். இப்ப நம்ம சீரியல்ல இருக்கோம். திடீர்னு அந்த சீரியல் வர வரைக்கும் நமக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஏர்னிங்ஸ்லாம் வந்து நீங்க எப்படி வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? ஹவ் யூ டூ தட்? ஆக்சுவலி பிளானிங் சேவிங் எல்லாம் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ தான். நான் வந்து அது ரொம்ப நம்புவேன். இப்போ யூசுவலா ஒரு சீரியல் முடியுது அப்படின்னா அடுத்த ஒர்க்குக்கு என்ன பண்ணுவோம்னு யோசிப்போம் இல்லையா? எல்லாருக்குமே அது இருக்கிற ஒரு விஷயம் தான். பட் லக்கிலி எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடியும். அது வித்தின் அ வீக் ஆர் மந்த்லயே நான் அடுத்த ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருவேன். அது எப்படின்னே தெரியாது. லக்கிலி அது எனக்கு அமைஞ்ச ஒரு நல்ல விஷயம். சோ எனக்கு அந்த மாதிரி எதுவும் யோசிச்சது இல்ல. ஐயோ இந்த சீரியல் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நான் யோசிச்சதே இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு கேப்பே கிடைக்காது. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அதுக்குள்ளே கமிட் ஆயிருவேன். ஓகே. சீதாராமனுக்கு அப்புறமும் நல்ல ப்ராஜெக்ட் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா கிடைக்கும். எப்பயுமே சீரியல் இன்னொரு விஷயமும் இருக்கும். இவருக்கு பதிலாக இவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ரோல்லாம் வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? கொஞ்சம் யோசிக்க தான் செய்யணும். பிகாஸ் டக்குன்னு ஆடியன்ஸ் ஒருத்தர் ஃபேஸ பார்த்து ஃபிக்ஸ் ஆயிருப்பாங்க ஒரு கேரக்டர்ல. அதுல இருந்து புதுசா ஒருத்தவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் சக்சஸா அமைஞ்சது இல்ல. சில கேரக்டர்ஸை வந்து உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நிறைய சீரியல்ல நீங்களே பார்த்துட்டு எங்க சீரியல்ல கூட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஹீரோயினே ரீப்ளேஸ் ஆனாங்க. உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் எல்லா கேரக்டரும் அப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்டா டவுட்ஃபுல் தான். சோ அது அந்த கேரக்டர் கரெக்டா இருக்கு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரிஞ்சா கண்டிப்பா பண்ணுவேன். ஆர் எல்ஸ் யோசிப்பேன். ஓகே. வாட் இஸ் யுவர் கோல்? கண்டிப்பா இத நம்ம இந்த மீடியால அச்சீவ் பண்ணியே ஆகணும்னா அது என்னவா இருக்கு? லீடா பண்ணணும். ஓகே. அதுதான். சீரியல்ல மூவில பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஒன்னு பண்ணி முடிச்சிருக்கேன் இப்ப சொன்னேன் இல்லையா? சோ அதே growth வந்து சீரியல்ல கொண்டு வரணும். ஓகே. அதுதான் என்னோட கோல். ஆமா. ஓகே. எப்பயுமே வந்து இப்போ செட்டுக்கு போறோம் அப்படிங்கும்போது நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்டா இருக்கும்போது எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட மிங்கிள் ஆறீங்க? வாட் இஸ் சீக்ரெட் பிஹைண்ட் தட்? இல்ல ஆக்சுவலி பாப்பேன். எப்படி இருக்காங்க? எல்லாரும் எப்படி பழகுறாங்க? நான் ரொம்ப ஜாலியான கேரக்டர் தான். என் கூட மிங்கிள் ஆகுறது ரொம்ப ஈஸி. சோ அவங்களும் அதே மாதிரி இருக்காங்களா? அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன் இருக்கான்னு பாப்பேன். இருந்தா நான் பேசுவேன். இல்ல அவங்க ரொம்ப சைலண்டா இருக்காங்கன்னா இட் வில் டேக் சம் டைம்ல. சோ அப்படியே விட்டுருவோம். ஒர்க் பண்ணும்போது பேசி பேசி க்ளோஸ் ஆயிரும். பட் எங்க சீரியல் பொறுத்த வரைக்கும் யாருமே அப்படி இல்ல. எல்லாருமே ஃபுல் ஃபன்னு தான். கொஞ்சம் வித்தின் வீக்லயே செம்ம க்ளோஸ் ஆயிட்டோம் எல்லாருமே. அந்த சீனியாரிட்டில யாரும் காட்ட மாட்டாங்க. ரொம்ப ஜாலியாவும் இருப்பாங்க. ஒர்க்ல அந்த சீனியாரிட்டி காட்டுவாங்க. அவங்க நடிக்கும் போது அப்பதான் தெரியும். நாங்க வந்து சீனியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல நடிப்பாங்க. அப்போதான் தவிர்த்து நாங்க சீனியர் நீங்க வந்து சின்ன பசங்க அப்படி எல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க யாருமே. ஓகே. அந்த மாதிரி உங்க பேர்ல ஒரு கேரக்டர் இருந்தாங்க.
நான்சி சித்தி. நான்சி சித்தி. ஆமா. சோ சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேர் கேட்கும்போது, என்ன நம்ம பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சீங்களா? ஆமா. என்ன இருந்தது? நான் யோசிச்சேன். பிகாஸ் சும்மா சொல்றாங்க போல எல்லாரும் நான்சி அவங்க பேரு நான்சின்னு சொல்றாங்க போலன்னு பார்த்தா, சீன் பேப்பர்லயும் நான்சின்னு வந்துச்சு. ஸோ ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போதுல நான் நான்சிய கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது, நான் போயிட்டு இப்பதானே ஷார்ட் முடிஞ்சுது. உன்னை கூப்பிடலம்மா, அந்த நான்சிய கூப்பிட்டோம்மா. நீ வந்து அஞ்சலி. நீ வந்து இந்த செட்டுக்கு வந்தா நான்சின்ற பேரை மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகே. ஸோ யோசிச்சேன், என்னடா நம்ம பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு. ரேஷ்மா மேமும் சொல்லிட்டே இருப்பாங்க, உன் பேரா? சரி ஓகே அப்படிம்பாங்க. ஓகே. இப்ப வந்து நாங்க ரீசெண்டா ஒரு ப்ரமோ பார்த்தோம். அதுவுமே ஃபன்னியா இருந்தது ப்ரமோ. இந்த வீக்கோட ப்ரமோ வந்து ரொம்பவே ஃபன்னியா, அவங்க வந்து அந்த கன்னு வந்து போலி கன். ஓ, So, அந்த ப்ரோமோ. எஸ், ஓகே. இந்த ப்ரமோ ரொம்ப ஃபன்னியா இருந்தது. ஸோ எடுக்கும்போது அது எப்படி இருந்தது? அத பத்தி சொல்லுங்க. எடுக்கும்போது செம ஃபன் தான். பிகாஸ் தீபாக்கா புதுசா இப்போ கேரக்டர்ல ஆமா. நுழைஞ்சிருக்காங்க. என்னோட மதர்-இன்-லா கேரக்டரா. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்க பேசுற டயலாக்ஸ் எல்லாமே நிறைய டயலாக்ஸ் ஓனாவே ஃபன்னா அவங்களா பேசினாங்க அந்த ஊர் ஸ்லாங்ல. ஸோ ஷார்ட் வந்து சீரியஸா போயிட்டு இருக்கு. நான் வந்து அழுதுட்டே இருக்கணும். அவங்க வந்து போயிட்டு ரேஷ்மா மேம் வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் சீன்லயே நான் சிரிச்சிட்டேன். என்னால ரீடேக் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க பேசின அந்த ஸ்லாங் அண்ட் அந்த காமெடி டயலாக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்க வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸா. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு நிஜமாலுமே சிரிப்பு வந்துருச்சு. அஞ்சலி ஏமா சிரிச்சிட்ட, நீ அழுதுட்டு தாமா இருக்கணும் அப்படின்னு. சாரிக்கா எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டேன். சாரி. ஏன்னா பெரிய சீன்ல அவ்வளோ ஆர்டிஸ்ட் நிக்கிறாங்க. நான் மட்டும் சிரிச்சு அந்த சீனுக்கு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரீடேக் போச்சு. ஓகே. ஷூட் பண்ணும்போதுலாம் செம ஃபன்னா தான் இருக்கும். ஓகே. சோ இப்ப அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது? வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அஞ்சலி? சத்தியமா வாட் இஸ் கோயிங் டு தெரியல. ஹேப்பன் ஃபார் அஞ்சலி? அஞ்சலி வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. ஆமா. புகுந்த வீட்டுக்கு போயிருக்கா. சோ எப்படி திரும்பி வராங்கிறது தான். ஓகே. அது அஞ்சலிக்கே தெரியல. அதுதான் விஷயம். ஓகே. அண்ட் நம்ம வந்து ஒரு ரியல் லைஃப்ல, ஒரு சோஷியல் மீடியால எல்லாத்துலயும் நம்ம இருக்கும்போது, கண்டிப்பா நெறைய நெகட்டிவ்ஸ் ஆன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணுவாங்க. பேரே தெரியாது. ஆனா நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க. ஸோ கண்டிப்பா. அது உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் பீரியட்ல உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்ப எப்படி அத நீங்க வந்து இது பண்றீங்க? ஹவ் யூ கம் அவுட் ஃப்ரம் தட்? ஆக்சுவலி சீரியல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நெகட்டிவா எனக்கு எதுவுமே கமெண்ட்ஸ் வந்ததில்ல. நல்லபடியா தான் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எங்க 3 பேரை பார்த்துட்டு, இந்த 3 பொண்ணு நல்லா இருக்கே, ஐடி கிடைக்குமா, லைக் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. சோஷியல் மீடியால நம்ம ஏதோ ஒரு போட்டோ போட்டிருப்போம். ஆமா. அதுக்கு நெகட்டிவ் இடையில கமெண்ட் வரும். கொஞ்சம் இந்த சீதாவை நாங்க கொஞ்சம் டார்ச்சர் பண்ற டைம்லலாம் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. சரி, இந்த வயசுல இதுங்கெல்லாம் இவ்ளோ விஷமா இருக்கு, இவ்ளோ இது எப்படி இவங்க வீட்லலாம் அது அவங்க வந்து ரொம்ப ரியலா எடுக்கிறாங்க. தட்ஸ் ஓகே, ஹாப்பி தான். பட் ஆனா ரொம்ப எங்களை ரோஸ்ட் பண்ணும்போது என்னடா இப்படி எல்லாம் கழுவுறாங்களே அப்படின்ற மாதிரி தாட்ஸும் இருந்திருக்கு. Okay. பட் எல்லாத்தையும் கடந்து போகணும்ல. Yeah. எப்பவுமே பாசிட்டிவா தான் கமெண்ட்ஸ் வரணும்னு நினைச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தானே நம்ம கொஞ்சம் ரீச் ஆகுறோம் தெரியும்ல. கண்டிப்பா. சோ அப்படியே ஈஸியா எடுத்துக்க வேண்டியதா. நைஸ். என்ன மாதிரி ரோல்ஸ் வந்து நீங்க ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா நான் இத பண்ணணும் அப்படின்னு இருப்பீங்க? நெகட்டிவ் நெகட்டிவ். நெகட்டிவ் கொஞ்சம் நல்லா இன்னும் நிறைய கத்துக்கணும். நிறைய விஷயங்கள் ரேஷ்மா மேம் பண்ற விஷயங்கள்லாம் பார்ப்பேன். என்னோட சீரியல்ல நெகட்டிவ் அவங்களுக்கு வேற லெவல்ல பண்ணுவாங்க. சோ அவங்க ஆக்டிங் எல்லாம் எல்லாமே நோட் பண்ணிட்டே இருப்பேன். சோ இதே மாதிரி நல்லா நம்மளும் பண்ணணும். நம்மளும் ஒரு நெகட்டிவ்னா இந்த பொண்ணா சூப்பரா பண்ணுவா, லைக் அந்த மாதிரி ஒரு நேம் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்து உங்களோட இந்த இது வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது பாரதி கண்ணம்மால வர ஃபரீனா வந்து இது பண்ணாங்க. ஸோ வெண்பா கேரக்டர் வந்து இந்த பொண்ணு ஓரளவுக்கு அந்த கேரக்டருக்கு நல்லா இருப்பாளே, இல்லை இந்த கொஞ்சம் அந்த இது இருக்கே அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ வாட் யூ ஃபீல் அபவுட் இட்? இப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பிகாஸ் ஃபரீனா அந்த கேரக்டர் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. நானே பார்த்திருக்கேன், இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன் அந்த கேரக்டர்ல. சேம் அந்த மாதிரி இப்ப சொன்னீங்கல்ல, அந்த பாரதி கண்ணம்மால வெண்பா அப்படின்னு, அதே பிகாஸ் ஆஃப் தட் நெகட்டிவ் கேரக்டர். சோ அதே ரீச் கிடைக்கணும், அதுக்கு நான் நிறைய எஃபோர்ட் பண்ணணும். ஆல்ரெடி அஞ்சலி திட்டி தானே இருக்காங்க அஞ்சலி திட்டுறாங்க தான் இன்னுமே கொஞ்சம். ஓகே. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா நம்ம ஒரு சிலர் ஃபேஸை வந்து நெகட்டிவா மட்டும்தான் ஏத்துக்க நமக்கு பிடிக்கும். ஓகே. பாசிட்டிவா உங்களுக்கு பார்த்தா செட் ஆகாது. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நான் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரொம்ப மாடர்ன் காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுருந்தீங்க. இப்போ டக்குன்னு பார்த்தா ஒரு saree. So how you manage this? Come on, tell us. நான் அழுவவே ஆரம்பிச்சிட்டேங்க. நீங்க வேற, நான் போயிட்டு நான் வந்து முடிவு இப்பயே டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். டைரக்டர்ட்ட போயிட்டு சார் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் saree கட்டிட்டு சுடிதாரே போட்டுக்கிறேன் சார். பிகாஸ் எனக்கு saree கட்ட தெரியாது. ஓகே. திடீர்னு saree கொடுத்துட்டாங்களா, என்கிட்ட நிறைய சாரீஸும் கிடையாது. இப்போ இதுக்காகவே நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்த சீக்வென்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஓகே. ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. முன்னாடி குயிக்கா மாடர்ன் ட்ரெஸ் போட்டு இப்படி ரெடி ஆயிடுவோம். இப்போ வந்து அந்த saree கட்டி அதுக்கு ஒரு ஆக்சசரிஸ் போட்டு அதுக்கு ஹேர் டூ பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு.
ரொம்ப கஷ்டமா ரொம்ப இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரெமோ அவர் சொல்ற மாதிரி இவங்க எப்பதான் ஒரு நாள் சத்தியமா அந்த ரீல் பாக்கும்போது எனக்காகவே அந்த ரீல் ட்ரெண்ட் ஆச்சோ அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த ரீல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் வேற. எப்படிங்க ஒரு நாள் பொம்பளை வேஷம் போடுறதுக்கே கஷ்டமா இருக்கு, எப்படிதான் இவங்களா டெய்லி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். நம்மளுக்கு தான் ஜீன்ஸ் நம்மளுக்கு பேண்ட் ஷர்ட் தாங்க. சுடிதார் கூட கொஞ்சம் கஷ்டம் தான். இது கொஞ்சம் easy-ஆ இது இருக்கும். ஈஸியா இருக்கும். அது வந்து வேர் பண்ணிட்டு அதை கரெக்டா அப்பப்ப வந்து மேனேஜ் பண்ணிட்டே சாரி கரெக்ட் பண்ணிட்டே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து உங்க அம்மாட்ட சொல்லும்போது உங்க அம்மா என்ன சொன்னாங்க? எங்க அம்மா என்ன சொல்றாங்க, இதுலதான் நீ பொம்பளை பிள்ளைய லட்சணமா இருக்க, இப்பதான் உன்னை அழகா நான் நினைச்ச மாதிரி பார்க்க முடியுது, இதான் அழகா இருக்கு, சாரி கட்ட கத்துக்கோன்னு திட்டுறாங்க. கரெக்ட். எல்லா அம்மாக்களும் இதே வேலை தான். இல்ல அம்மாங்களே, அது எங்க அம்மா சொல்லவே வேணாங்க. ஓகே தான். இதான் என்ன ரோஸ் பண்றதா எங்க அம்மாக்கு பாதி வேலையே. மம்மியும் சிஸ்டரும் இல்ல ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வெளியாலாம் எனக்கு வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே நம்ம வீட்டுக்குள்ளேயே சொந்தமாவே வச்சிருக்கேன். சோ அவங்களே போதும். ஸோ வந்து எப்பயுமே நம்ம வந்து சோஷியல் மீடியால சரி எல்லாத்தையுமே கொஞ்சம் ஹார்ட் ப்ரப்போசல்ஸ், இந்த டைரக்ட் ப்ரப்போசல்ஸ் இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? ரொம்ப வியர்ட் ப்ரப்போசல் ஒன்று சொல்லுங்க. வியர்ட் ப்ரொபோசல்னா லைக் இன்ஸ்டாகிராம்ல நிறைய வரும். இன்ஸ்டாகிராம்ல எக்கச்சக்கமா வரும். அதுல சில பேர் வந்து நெகட்டிவ் பண்றது பிடிச்சிருக்கு, அதனால நான் அவங்கள லவ் பண்றேன்னு மெசேஜ் வச்சிருக்காங்க. அவங்க பண்ற இதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும். டேய் நிஜமாலுமே வாடா அப்படியெல்லாம் லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். வியர்டான்னு சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை. பெருசா வீடா யாரும் யோசிக்கல. எல்லாரும் கியூட்டா இருக்கு, நல்லா இருக்கு, அழகா இருக்கு, இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கு, இந்த சீக்வென்ஸ் நல்லா இருக்கு, அப்படி அப்ரோச் பண்ணி ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க, நீங்க ஃப்ரீயா மீட் பண்ணலாமா, லைக் இந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகே. அண்ட் வந்து இப்போ முக்கியமான விஷயம் பண்ண போறோம், பிராங்க். ஓகேவா? இந்த பிராங்க் அப்படி எப்படின்னா உங்க அக்காவுக்கு நீங்க கால் பண்ணி ஓகே இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிலிம் கேட்டிருக்காங்க, அந்த ஃபிலிம்க்கு என்ன மொட்டை அடிக்க சொல்லியிருக்காங்க, நான் ஓகே சொல்லிட்டேன், இந்த சீதாராமம் சீரியலுக்காக நான் விக் வச்சுக்க போறேன், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கேன், நான் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு அது நீ தான் வந்து ஆன்சர் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்க பேச போறீங்க. ஓகேவா? ஹலோ கேட்டி, சொல்லு நான்சி. என்ன பண்ற? நான் துணி மடிக்கிறேன். சரி ஓகே. எனக்கு ஒரு மூவி ஒன்று கேட்டாங்க, ஒரு ப்ராஜெக்ட். அது நல்லா பெரிய பேனர் தான், பட் என்னன்னா அதுக்கு மொட்டை அடிக்க சொல்றாங்க. ஐயோ ஐயோ. ஆமா, நான் சீதாராமன்னையும் கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீ விக் வச்சு கூட நடிச்சுக்கோ, எங்களுக்கு சீரியல் குயிட் பண்ணாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இது இல்ல, ஆல்மோஸ்ட் அதுதான் கொஞ்சம் மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஓகேன்னு சொல்லியிருக்கேன், என்ன பண்ணலாம்? என்ன மூவி, யார் ஹீரோ? அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தெரியல, ஆனா ப்ரொடக்ஷன் பயங்கர பெரிய ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் பெருசு. ஹீரோ முதல்ல ஹீரோ ஹீரோயின் யாரு, உனக்கு என்ன ரோல்? ஹீரோயின் நான் தான் கேத்தி. ஹீரோயினே நீதானா? ஆமா, ஆனா மொட்டை அடிக்கணும், பட் விக் வேற வைக்க சொல்றாங்க சீதாராமனுக்கு. உனக்கு யாருன்னு தெரியுமா விக் வைக்கிறவங்க யாருன்னா? விக்கு வைக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, நம்ம தேடிக்கலாம் நான்சி. முதல்ல நீ நடிக்க போற படத்துக்கு பேமெண்ட் எவ்வளோ, வர்த்தா? அதுதான் யோசனையா இருக்கு கேத்தி. நான் வேற ஓகே சொல்லிட்டேன். நீ ஓகேலாம் சொல்லக்கூடாது. முதல்ல யார் பேனர், யாரு பிக் பேனர், சரி சார் யாரு ஹீரோன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் யாருமே நோன் ஃபேஸே இல்லாத ஒரு பர்சன் நடிக்கிற படத்துக்காக நம்பி நான் என்னோட இதே இப்ப உங்களுக்கு தெரியும், பர்சனாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பேசு. அதான் யோசிச்சேன், சரி அதான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு, உனக்கு கால் பண்ணேன். நீ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கேட்டுட்டு நீ பண்ணு, நீ தப்பு இல்ல. ஒரு ஆர்டிஸ்டா நம்ம எல்லாமே ஒரு சில தியாகங்கள் பண்ணாதான் நம்ம வந்து வளர முடியும். தியாகம் தான் உன்னை உயர்த்தும். கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல டிசிஷன் தான் எடுத்திருக்கேன். பட் ஆனா நம்ம எதுக்காக எடுக்கிறோம், யாரு கூட நடிக்கிறோம் தான் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கேத்தி, எதை யோசிக்கிறேன். மூவியா, அஜித் மூவியா, சேதுபதியா, விஜய் சேதுபதியா, கண்ணை மூடிட்டு நீ பண்ணுன்னு சொல்லிடுவேன். 5 லட்சமா சம்பளம், நீ எத்தனை லட்சம் கேக்குறியோ 10 லட்சம் கொடுப்பாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சரியா? ஆனா புது ஹீரோ மாதிரி தான் தெரியுது. அதான் புது ஹீரோக்கெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாத, தேவையே இல்லை, நானே சொல்றேன். அதான் என்ன பண்றது தெரியலையே. ஓகே வேற சொல்லிட்டேன். என்ன நினைச்சு நீ வேலைட்டு இருக்க? இப்போ ஈவினிங் கூப்பிடுறாங்க, ஏதோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போல. நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிற ஆளே கிடையாது. இல்ல கேத்தி, வளரணும்னா நிறைய விஷயம் யோசிக்கணும் இல்ல, சாக்ரிஃபைஸ் பண்ணும் இல்ல, சில விஷயங்கள்லாம் தாண்டி போனா தானே வளர முடியும். இப்படி இருந்தா எப்படி? இந்த நாய் இப்படிலாம் பேசாதே. ஸ்பீக்கர் அசிங்கப்படுத்தாத. நினைச்சேன் இந்த நாய் இவ்வளவு பொறுப்பாலாம் பேசாதே.
நான் ஏனாலும் அக்கா நீங்க ஏன் அவங்க பேரை பாய்சன் சேவ் பண்ணிருக்கீங்க? கேக்குதா? என்னது அக்கா நீங்க ஏன் அவங்க பேரை வந்து பாய்சன் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? அவனும் அதான் பண்ணிச்சு. உண்மையிலேயே அது பாய்சன் தான். எந்த மாதிரி ஒரு பாய்சன் சொல்லுங்க எங்களுக்கு. அதாவது கோவிட் வைரஸை விட கொடிய வைரஸ் இது. ஐயோ நீ உனக்கு கால் பண்ணதுக்கு என்ன பண்ணுமோ சிறப்பா பண்ணிட்ட. சரி எப்ப கண்டுபிடிச்சீங்க அவன் பிராங்க் தான் பண்றாங்கன்னு? இல்ல அவ இவ்வளவு பேச மாட்டாங்க. என்ன தெரியுமா, அதுவும் வந்து ஒரு அஜித் சாரு இல்ல விஜய் சேதுபதி சாரு அவங்களுக்குள்ள நடிக்கணும்னா கூட வந்து ஓகே இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்றதுக்கு துணிஞ்சிருக்கா நான் சந்தோஷப்படுவேன். நியூ ஃபேஸ் ஹீரோன்னு சொன்னா பாத்தீங்களா, அங்கதான் பிடிச்சேன். அங்கதான் முடிச்சிருக்கீங்க. அங்கதான் தப்பு பண்ணிட்ட இல்ல? நியூ ஃபேஸ் ஹீரோக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி மொட்டை அடிக்கிற சீன் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆமா பர்சனாலிட்டி போயிருல. தேங்க்யூ. அதுவும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னா வந்து நம்ம கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணணும்னு. அங்க தெரிஞ்சது நீங்க எப்படிப்பட்ட ஒரு அக்கான்னு எங்களுக்கு. இல்ல உண்மைதான். நம்ம என்ன ஃபீல்டுல இருக்கோமோ அதுல வந்து நம்ம சாதிக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணா எடுக்கலாம், தப்பு இல்ல. பட் அந்த ரிஸ்க் வர்த்தா இல்லையான்னு யோசிச்சு எடுக்கணும், அவ்வளவுதான். சூப்பர். உங்களை போய் இவங்க விஷப்பாட்டுல சேவ் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுதான் வெசப்பாட்டுல. சரி சரி அம்மா போதுமா, வந்ததுக்கு சிறப்பா பண்ணிட்ட. அப்புறமா கூப்பிடுறேன். யாருமே பெருமைலாம் எங்க வீட்ல எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. சப்போர்ட் பண்றாங்க, கூடவே அசிங்கப்படுத்தினா அதை கொஞ்சம் யோசிச்சிங்களா? அது தட் ஹேப்பன்ஸ் ஃபார் அஸ். அது வந்து நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கு. எப்பயுமே அப்படிதான். எப்பயுமே இந்த ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது ஒரு மீடியாவில் இருக்கிற பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அது இல்லை அப்படிங்கும் போது நம்மளுக்கு எல்லாமே பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதுவும் உங்களுக்கு எப்படி இவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்க எங்களுக்கு. ஆமாம், அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இதை யோசிச்சிருப்பேனானே தெரியல. பிகாஸ் நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்ல. ஒரு விஷயம் நம்ம புதுசாக பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் ஃப்ரெண்டோ பார்ட்னரோ யாராவது ஒருத்தரோட அட்வைஸ் அண்ட் கைடன்ஸ் வந்து நமக்கு வேணும் கண்டிப்பாக. ஸோ நான் வந்தப்பையும் எனக்கு அப்படிதான் ரொம்ப பிளாங்கா இருந்துச்சு. நான் கேட்பேன், இவகிட்ட தான் கேட்பேன், அக்கா கிட்ட தான் கேட்பேன். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கேட்குறாங்க, இந்த கேரக்டரா இவ்வளோ டேஸ் வருமா, பண்ணலாமா வேணாமா. அவளுக்கு மீடியா பற்றி கொஞ்சம் தெரியும். ஸோ ஸ்டார்டிங்லலாம் எனக்கு அவள் தான் வந்து இல்லை இந்த மாதிரி யோசி அந்த மாதிரி யோசின்னு சொல்லி சப்போர்ட்டிவாக இருப்பா. இப்போ எனக்கு நல்ல நாலேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நானே ஓன் டெசிஷன் எடுக்கிறேன். பட் இப்பயுமே சில விஷயங்கள் சொல்லுவேன், இந்த மாதிரி இருக்கு, அவுட்டோர் ஷூட்டா இருக்கு, அதான் யோசனையா இருக்கு, இல்ல பண்ணாதன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த மாதிரி தான் சொல்லுவா, யோசிச்சு டெசிஷன் எடு, வர்த்தா இருந்தா நீ பண்ணு, ஓகே அதனால நீ வந்து நீ நல்லா தெரிவ, நல்லா ரீச் ஆகுவேன்னா நீ பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவா. சூப்பர். ஸோ வெரி நைஸ். we had a very good conversation with you. So thank you so much. அடுத்தது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வரும்போது நம்ம கண்டிப்பா உங்களை மீட் பண்ணுவோம். and wish you more success and thank you so much. Thank you. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.